நான் உங்க டிஎஸ்ஆர் பேசுறேன். இந்த வாக்கியா தகராறு இருந்து ஆரம்பிச்சு பக்கத்து வீட்டு பிரச்சனை வெட்டு குத்து இரப்ஷன் அவனை இவன் இழுத்துட்டு ஓடிக்குவான். அந்த இவன் அவன் நிறைய பிரச்சனைகள் ஒரு கலப்பத்திரமங்கள்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிடுவான். அப்பா திரும்ப வருவாங்க. இதெல்லாம் டிசிப்ளின் இல்லாம ஒரு டீசென்ட் இல்லாம ஒரு மெச்சூரிட்டி இல்லாம நடக்கும். கிராமத்திலயும் தமிழ்லயும் நடக்கும், கிராமத்திலயும் நடக்கும். இது ஒரு அன்கல்ச்சரா இருக்கும். இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்ப இது காரணம் என்னன்னா ரியல் எஸ்டேட் டிசிப்ளின். அது காரணம் என்ன, போடுவாங்க மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ட் கம்பெனி, ஒரு கார்பரேட் கல்ச்சர் வந்ததுனால இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்த அமெண்டஸ் பூர்வங்கரான்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் போயிட்டு இருக்கு சார். லாஸ்டா ஒரு ஃபிளட் வந்தது பாத்தீங்களா? அப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட வால் ஒண்ணு வந்து உடஞ்சு விழுந்துருச்சு. சோ அதுல வந்து இ பிளாக்னு ஒரு 1 BHK வால்ல வந்து உடஞ்சிருச்சு, ஒரு 10 அடி வால். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய அணை சொல்லிட்டு ஒரு ஏரி ஒண்ணு இருக்கு. சோ அந்த ஏரியை வந்து திறந்து விட்டாங்க. திறந்து விட்ட தண்ணி பாத்தீங்கன்னா அங்க ஃப்ளோட்டிங் ஃபுல்லா இருக்கு. அங்க 3.5 ஏக்கர் ஃபுல்லா வந்து பரப்பளவுல தேங்கி நின்றுச்சு. சோ அதோட ஸ்ட்ரென்த் தாங்க முடியாம என்னாச்சு, ஒரு 10 அடி வால் தனியா இருந்தது நம்மளோடதுல. சோ அந்த வால் என்னாச்சு, ப்ரெஷர் தாங்க முடியாம விழுந்துருச்சு. சோ அந்த தண்ணி வந்து 1 BHK லாஸ்டா கட்டியிருந்தோம். அதுல வந்து தண்ணி அப்படியே ஃப்ளோ வந்ததுனால அங்க இருக்க 1 BHK ஓபன் கார் பார்க்கிங் கொடுத்திருந்தோம். அதுல இருக்க கார் எல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சோ இது உடனே பூர்வங்கராக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு. பூர்வங்கராக்குள்ள வந்து ஃபுல்லா இதுவாயிடுச்சு, ஃபிளட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிடைச்சுன்னா அறவரையா வந்து குதின்னு குதிச்சு அது உண்மை ஊர் வந்து சேர்றதுக்குள்ள பொய் உலகம் சுத்தி வந்துருமா? கரெக்ட் தான். சோ இது என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி ஒரு இதுவான உடனே ஆச்சுன்னா அங்க இருக்க 2-3 காருக்கு டேஷ் ஆயிடுச்சு. அங்க இருக்க கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. அது வந்து அந்த காம்பவுண்ட் வால் யாராலையும் பண்ண முடியும், அன்எக்ஸ்பெக்டட். சோ நம்மளால நேச்சுரலா வந்து நம்ம உள்ள தண்ணி வந்து தேங்கி இது பண்ணி எதா பண்ணா பூர்வங்கரா அதுக்கு ஆன்சரபிளா இருக்கும். ஒரு வால் உடஞ்சு விழுந்ததுக்கு இது யார் சொல்ல முடியும்? நிறைய இடத்துல விழுந்திருக்கு, ஊரே முழுகுது ஒரு நேரத்துல. ஆமா, சென்னையே கேள்விக்குறிங்கிற மாதிரி எல்லாம் வந்துச்சு. ஆமா, அப்ப ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அதுவும் கடந்து போகும். கண்டிப்பா அதுவும் கடந்து போகும்ன்றதை விட அதை எப்படி நம்ம கடந்து போகணுன்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு சில வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு இதெல்லாம் மெத்தட் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, அந்த வாலெல்லாம் இப்ப நம்ம உடைச்சிட்டு ஃபுல்லாவே இப்ப நம்ம மைவான் சொன்னோம் பாத்தீங்களா, இப்ப அந்த பெஸ்ட் இந்த வேர்ல்ட்ல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல பண்ற அந்த காம்பவுண்ட் வால தான் மைவான் வால் ஃபுல்லாவே நம்ம அந்த ஓவரால் ப்ராஜெக்ட்கே பண்ணிருக்கோம். சோ இந்த ப்ராஜெக்ட் கட்டுப்படி ஆகாதுன்றது நீங்க உங்களுக்கு புரியுது சார். ஆனா மக்களுக்கு நம்ம ஒரு நிறுவனங்கிறது நல்லா இருந்தாதான் சர்வீஸ் பண்ண. கண்டிப்பா சார். நீங்க பூர்வாங்கரா எல்லாம் ஒரு நம்ம மக்களுக்கு இந்தியன் பீப்புளுக்கு ஒரு இன்றியமையாத எசென்சியல், ஒரு எசென்சியல் பில்டர் இன் இந்தியா. கரெக்ட் சார். இன்டர்நேஷனலி இருக்கா உங்களுக்கு சார்? நம்மளோட இன்டர்நேஷனல் இல்ல சார். வெரி நைஸ். சோ இந்தியாவுல பில்டர் அமையிறது ஒரு வரப்பிரசாதம். அதுலயே எசென்சியல் பில்டர் அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு பூர்வாங்கரா கோல்டன் ஜூப்ளி ஆயிடுச்சு. அடுத்து 100 இயர்ஸ் கோல்டன் ஜூப்ளி சார். கோல்டனுக்கு அடுத்து பிளாட்டினம் சார். பிளாட்டினம், கோல்டன், பிளாட்டினம், டைமண்ட் ஜூப்ளி வந்துடும். டைமண்ட் ஜூப்ளி வரும்போது இந்த கம்பெனி வந்து இன்னும் நிறைய சாக்ரிஃபை பண்ணும். கண்டிப்பா. இந்த ஸ்டார்டிங் சாக்ரிஃபிகேஷன் தான் இவர் சொன்ன மைவான் டெக்னாலஜி காம்பவுண்ட் வார். The problem then comes, it is rectified. கண்டிப்பா சார். இது ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணனும் சொல்றேன். இப்போ நீங்க வந்து இந்த வாலை வந்து நம்ம போட்டதுக்கு வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் சார் சொன்ன மாதிரி. சோ அது வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. சோ உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுமோ இல்ல மக்கள் தெரிய வைக்கணும். பிராண்டிங் ஆஃப் பப்ளிக் இமேஜ். கண்டிப்பா பிராண்ட் மேல ஒரு வாங்குற பிராண்ட் மேல ஒரு மனிதன் ஹியூமன் மேல எந்த அப்பழுக்கும் வரக்கூடாதுன்னு எப்படி நினைக்கிறோமோ இந்த கம்பெனியா தான் நினைக்குது. எங்க நாங்க ஒரு அசோசியேஷன், நாங்க எவ்வளவு பேர் வேலை பாக்குறீங்க? இப்போ இந்த சைட்லயே பாத்தீங்கன்னா 60 பேர் டோட்டலி குரூப் ஆஃப் டோட்டலா 450 பேர் டைரக்ட்லி இன்டைரக்ட்லி. ஒரு நமக்கு பேக் எண்ட் நிறைய பேர் இருப்பாங்க சார். பேக் எண்ட் வந்து ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு 1.25 லட்சம் பேருடைய ஆர்கனைசேஷன், 1.25 லட்சம் பேருடைய உழைப்பு, 1.25 லட்சம் பேருடைய என்ன சொல்றது டெய்லி வாழ்வாதாரம், 1.25 லட்சம் ஜெனரேஷனுடைய பீப்புளோட ஃபியூச்சர், இது எல்லாமே பூர்வாங்கராங்கிற ஒரு பிராண்ட்ல இருக்கும்போது அந்த இமேஜுக்கு எதுவும் பழுதடைய கூடாது,
அப்படின்னு இந்த 1.5 லட்சம் பேருடைய blessing, வாழ்வாதாரம் எல்லாத்துக்காக தான் இதை ரெக்டிஃபை பண்றாங்க. கண்டிப்பா அடுத்து கண்டிப்பா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே சுத்தி மைவான் வால் பண்ணிருக்கோம் நாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நார்மல் உங்களுக்கு இப்போ நார்மல் ரெயின் வரதை விட 4 டைம்ஸ் ஹெவி ரெயின் வந்து டியூரபிள் ஆனா கூட அது வந்து வால் இதுவாத அளவுக்கு டேமேஜ் ஆகாத அளவுக்கு தான் அந்த வாலோட இது கெப்பாசிட்டி. சோ அது ஸ்பெண்ட் பண்றதுக்கு நாங்க நிறைய அமௌண்ட் பண்ணி தான் இருக்கோம். இருந்தாலும் நாங்க நெக்ஸ்ட் இப்போ மழை வரும்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்றோம். மழையை வரவேற்கிறது தான் போன தடவை பேப்பர்ல விளம்பரமே கொடுத்தோம். ஏன்னா நாங்க அந்த மழை வந்தாலும் எங்களோட இது வந்து எந்த மழையும் நாங்க சந்திக்க தயார் அப்படின்னு திராவிட மன்னர் ஸ்டாலின் சொல்றாரு. திராவிட மன்னர் என்ன சொல்றாரு? ராஜா அவர்தான் கிங். அவர் சொல்றாரு எந்த மழையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாரா அப்படின்னு இயற்கைக்கே ஒரு சவால் ஓடுற சிஎம் இருக்கிற போது நம்ம எல்லாம் ஒரு சின்ன சின்ன பிட்டு தான். கண்டிப்பா ரைட். நெக்ஸ்ட் கண்டிப்பா அதுதான் நம்ம லாஸ்டா பாத்தீங்கன்னா மழை வரவேற்கும் சொல்லிட்டு அந்த விளம்பரமே கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து ஒன்லி வேர்ட்ல மாத்திரம் இல்ல. ஸோ அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் நாங்க எடுத்திருக்கோம் சைட்ல. ஸோ மைவான் வால்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஓவரால். ஸோ எஸ்டிபி பாத்தீங்கன்னா வந்து 55 ஏக்கர்ல மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி எஸ்சிபி கொடுத்துருக்கோம். ஸோ கொஞ்சம் மழை வந்தா கூட அதோட வாட்டர் ட்ரெயின் அந்த எஸ்சிபில போய் நேரா வந்து ஆட்டோ ட்ரெயின் சிஸ்டம் சொல்லிட்டு வச்சிருக்கோம். அது லேக் பின்னாடி இருக்க லேக் வழியா ட்ரெயின் ஆகி போயிடும். அந்த லேக் ஃபுல் ஆயிடுமோ, ஃபுல்லானா உள்ள வருமோ அந்த மாதிரி சந்தேகம் சில பேருக்கு இருக்கும். அந்த லேக் ஃபுல் ஆனாலும் அதுக்கு கவர்மெண்ட் இப்போ ஒரு இது எடுத்திருக்காங்க, ப்ரிகாஷன் எடுத்திருக்காங்க. ஒரு 10 அடி அகலத்துக்கு 5 அடி ஆழத்துக்கு மொத்தம் 3.5 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா கனெக்டிவிட்டி வால் சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா பூர்வங்கரா நம்மளோட ஓன் பிளேஸ்ல இருந்து நம்மளோட ஆர்ச் மெயின் வரைக்கும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட பேசி இந்த ஏரியில ஃபுல்லா வர வாட்டரை அவங்க போட்ட இதோட நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ப்ராசஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நடந்து இப்போ கூட அதோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. சோ இந்த மாதிரி டவுட் இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைவாவே அது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சார் மெட்ராஸ்ல கூவம் ஆத்தோரத்துல கூவம் தானே? ஆமா சார். அதுல இருக்கும்போது ஆத்தோரத்துல என் வீடு இருந்துச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்ல. வீடு முழுகி வெள்ளம் போயிடுச்சு. ஆனா நான் வெள்ளத்துல 10 பைசா கொடுக்கல. கண்டிப்பா சார். கவர்மெண்ட் என்னன்னா வாங்கல. ஒரு வெள்ளத்தினால ஒரு 60-70 லட்சம் ரூபாய் ஒன்றே நான் பாதிக்கப்பட்டேன். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் சம்பாதிச்ச டோட்டல் ஃபேமிலியோட கட்டில எல்லாம் உண்டே போயிடுச்சு. அதையே நாங்க தாங்கி வந்தோம். இது ஜஸ்ட் அதை விடவா மோசம் இது கிடையாது சார். இதுதான் இருந்தாலும் நம்ம வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா மவுத் அஷூரன்ஸ் சொல்ற மாதிரி என்ன விளம்பரத்துல வருதோ அதான் பாக்குறாங்க. அதுக்கான நல்ல விளம்பரமும் வரும். யூடியூப்ல கான்ட்ரவர்சியா போட்டா தான் அவங்களுக்கு குட்வில் சொல்றாங்க. கண்டிப்பா. பட் கான்ட்ரவர்சி எவ்வளவு நாள் செல்லும்? கண்டிப்பா. புருவாங்கிறாங்கிற ஒரு நல்ல மெசேஜ் மொத்தம் எவ்வளவு வீடு சென்னையில முடிச்சிருக்கீங்க? இந்த ரெடி டு ஆக்குபைல முடிச்சது ஆல்வேஸ் பாத்தீங்கன்னா முன்னாடி 3 ஃபேஸ் விட்டுருக்கோம் சார். எவ்வளவு டோட்டல் குவாண்டிட்டி? 700 வீடுகள் கொடுத்துருக்கோம் சார். 700 வீடு கொடுத்துட்டாங்க. ஹாப்பி ஃபேமிலிஸ் இருக்காங்க இன்னும். இன்னும் ஹாப்பி ஃபேமிலி சர்வே பண்றாங்க. நீங்க ஃப்ளட்ல வந்து தண்ணி உள்ள வந்து சொன்னீங்கன்னா அந்த 700 வீடு வித்துட்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு வீடு கூட ரீசேலுக்கு இல்ல. டெய்லி வந்து மக்கள் கேட்டுதான் இருக்காங்க ரீசேல் இருக்கா, வாடகை இருக்கான்னு. இன்னும் அதே மக்கள் அங்கதான் இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ளட் வந்து எங்க இதுல வந்திருந்தா அந்த மக்கள் நதிக்கு காலி பண்ணி போயிருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? ஆனா ஒருத்தர் கூட காலி பண்ணி போல. இது வரைக்கும் நீங்க எந்த வெப்சைட்ல வேணாலும் பாருங்க, புதுவங்கரால ரீசேலே இல்ல. இன்னும் இருக்கு. இது வந்து சில பேர் பரப்புன அந்த இதுனால பூர்வங்கரால ஃப்ளட் வந்துருச்சு சொல்லிட்டு அந்த மெசேஜ் தான் பாக்குறாங்களே கண்டி. அது எப்போ அந்த ஃப்ளட்? 1950 போன வருடம் வந்து இல்ல சார். 2015 வந்த ஃப்ளட் தான் ஒரிஜினல் ஃப்ளட். ஆமா சார். அதுக்கப்புறம் சென்னையை ஒன்னும் பெருசா பாதிக்கல. பட் அதுல வந்து இவங்க வந்து பூர்வாங்க சில பேர் பரப்பிவிட்ட வதந்தி. சோ அந்த வதந்தியை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோல நீங்க கிளாரிட்டி மெசேஜ் கொடுக்குறீங்க. கொடுங்க. என்ன வெள்ளத்தை பத்தி என்னென்ன நல்ல மெசேஜ், பூர்வாங்களுடைய ஆக்ஷனு, ஃபியூச்சர் பிளான் எல்லாம் சொல்லுங்க. எகைன்ஸ்ட் தி ஃப்ளட் பத்தி பூர்வாங்களுடைய ஸ்பெஷாலிட்டியும் கிளீனா சொல்ல போறாரு. கண்டிப்பா சார். மேடம் ஜஸ்ட் ஹாய் சொல்லுங்க பப்ளிக். ஹலோ சொல்லுங்க. சார் வந்து என்ன பேச போறாரு? இந்த வால் மூலமா against the flood of பூர்வாங்கரா. வெள்ளம் வந்தா எப்படி சிஎம் சொல்றாரு, we are ready, be prepared அப்படின்ட்டார்ல. பூர்வாங்கரும் அதேதான் சொல்லுங்க. அதே மாதிரி நாங்களும் என்ன சொல்றீங்க? be prepared. அது யார் சொன்னது?
விவேகானந்தர் சொன்னது தயாராயிருங்கள், ரெடியாயிருங்கள், பி ப்ரிப்பேர். நான் எப்பயோ படிச்சேன், என்ன அதை வச்சு அதானே சார் அர்த்தம். சோ அந்த என்ன ஞானி சொல்லுவாங்களா, வீரத்துறவி விவேகானந்தர் சொன்னது பி ப்ரிப்பேர். அதை ஃபாலோ பண்றாங்க, போடுவாங்களா. கண்டினியூ சார், என்னென்ன ஆக்ஷன்ஸ்? சோ இத பாத்தீங்கன்னா 55 ஏக்கர்ல இது வரைக்கும் phase 1 phase 2 phase 3 எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணிருக்கோம். பி ப்ரிப்பேர் எனி ஃப்ளட் ஆஃப் சென்னை, பூர்வாங்கரா ரெடி டு ஃபேஸ் த ஃப்ளட் ப்ராப்ளம்ஸ். அதை பத்தி சார் வந்து கொஞ்சம் டீப்பா அழகா மக்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. சார் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளட்டுக்கு என்ன பண்ணிருக்கோம், கான்கிரீட் வால்ஸ் எப்படி பண்ணிருக்கோம்னா, நம்ம டேம்ல எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கான்கிரீட் வால்ஸ் ஒரு 5 ஃபீட்டுக்கு கீழே வந்து பூமிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு 6 ஃபீட் ஹைட்டுக்கு மேலேயும் ரைஸ் பண்ணிருக்கோம். சோ என்னதான் ஃபோர்ஸா வந்து தண்ணி பட்டாலுமே பாத்தீங்கன்னா இதை தாண்டி உள்ள வராது. அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா கிரியேட் பண்ணிருக்கோம். இதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு 11 NRV வால்ஸ் பண்ணிருக்கோம், நான் ரிட்டர்னபிள் வால்ஸ். அப்படின்னா இங்க பாருங்க, எனக்கு எதா இருந்தாலும் ஆர்டரா சொல்லித்தான் பழக்கம். இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். நான் ரிட்டர்னபிள் வால்ஸ் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு தான் போகும், திரும்ப ரிட்டர்ன் வராது. ஆமா, அந்த மாதிரி பண்ணிருக்கோம். பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தியும் பாத்தீங்கன்னா எந்த தண்ணியுமே நிக்க கூடாது. அதுக்காக என்ன பண்ணிருக்கோம்னா 2 ஜெயிண்ட் ட்ரைன் சிஸ்டம் கிரியேட் பண்ணிருக்கோம். நோட் த பாயிண்ட், 2 ட்ரெயின் சிஸ்டமா? ஜெயிண்ட். ஆமா, பெரிய லெவல்ல 1 ஏக்கர் இருக்குமா? அந்த அளவுக்கு ரொம்ப பெருசு இல்ல. 100 சென்டிமீட்டர்ஸ் மழை வந்தாலுமே அந்த தண்ணி எல்லாம் போறதுக்கான வழி. 100 சென்டிமீட்டர் இஸ் த வெரி ஹையஸ்ட் ரெயின் இன் சென்னை. ஆமா, அத வந்து சுத்தி நம்ம ப்ராஜெக்ட சுத்தி எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி மழை தண்ணி வந்தாலுமே அது எதுவுமே நம்ம ப்ராஜெக்ட இம்பாக்ட் பண்ணாது. அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா கிரியேட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்ட்ல ட்ரெயின் சிஸ்டம் எல்லாமே இருக்கு. இது அடிஷனலா நம்ம இன்னுமே ப்ராஜெக்ட்னால பக்கத்து குட்டி ப்ராஜெக்ட் எல்லாமே சேஃப் ஆகும் சார், எல்லாமே சேஃப் ஆகும். சரி, நைட் கண்டினியூ. அண்ட் இதை தாண்டி பாத்தீங்கன்னா உள்ளே பாத்தீங்கன்னா நம்ம அங்கங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி ப்ராப்பரா எல்லாமே ப்ராப்பரா கிரியேட் பண்ணிருக்கோம். இனிமே ஃபியூச்சர்ல எந்த ஒரு ஃப்ளட் எது வந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுல எந்த ஒரு இம்பாக்ட் எதுவுமே இருக்காது. சோ நம்ம பேசுறது பூர்வாங்கரா சேஃப்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் அண்ட் ரெண்ட் ஓனர்ஸ் இருப்பாங்க. 2 பீப்புள் காமன் கம்பெனி, ரெண்ட் ஓனரா இருக்கட்டும், ரெசிடென்ஸ் ஓனரா இருக்கட்டும், விசிட்டர்ஸா இருக்கட்டும், என்வைரன்மெண்டல் வெல்னஸ். தட் இஸ் த பியூட்டி ஆஃப் பூர்வாங்கரா. இது வந்து இது குட்டி பில்டர்ஸ்ல கிடைக்குமா என்னன்னு தெரியாது, பட் வில்லேஜ்ல கிடைக்கும். சிட்டியில ரொம்ப காஸ்ட்லி, சின்ன பில்டர் விலை கம்மி கொடுப்பாங்க, அதனால அது ஒரு பியூட்டி. பெரிய கம்பெனில கொஞ்சம் ஸ்பேசஸ் கம்மியா இருக்கும், பட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். சார் இதுல ஸ்பேசஸ் வந்து கம்மியாவும் கொடுக்கல, எல்லாம் மைவன் டெக்னாலஜின்றதுல அதிகமான கார்பெட் ஏரியாவும் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த என்விரான்மெண்டல் வெல்னஸ் சொன்னீங்களா, வேஸ்ட் செக்ரிகேஷன்லாம் அவ்வளவு ப்ராப்பரா இருக்கும் உங்களுக்கு. சோ எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இருக்காது உங்களுக்கு உள்ள. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல மிகப்பெரிய டேஞ்சரான நோய் கால்ரா, கொரோனா, அடுத்து காத்துல பரவுகிற நோய்கள், வாட்டர்ல பரவுகிற நோய்கள், அடுத்து ஸ்மெல்லிங், மனுஷன் அடுத்தடுத்து என்னென்னமோ சொல்றாங்க. என் காலத்துல கால்ரா பார்த்திருக்கேன், கொரோனா பார்த்திருக்கிறேன். மிகப்பெரிய டேஞ்சர் ஆஃப் த ஹியூமன். அவ்வளவு பெரிய வியாதிகளுக்கு என்வைரன்மெண்டல் வேணும். குடிசை கொத்தா போயிடும். குடிசைகள்ல பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணீரும் கம்பளையும், வாழ்வாதாரம் பாதிச்சாலும் பரவாயில்ல, உயிர் பாதிக்கும். 100 பேரா செத்துவாங்க, கொலையா சாவாங்க. அதெல்லாம் இந்த கொரோனாவை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இந்த ஜெனரேஷன் கால்ராவும் அப்படிதான். கொரோனா, கால்ரா, அம்மை, இந்த இப்ப குரங்கம்மைங்கிறானுவோ, விரம்பைங்கிறானுவோ, இன்னொன்னுமோ சொல்லி தொலைறாங்க. அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு தான் இவரு சொல்ற என்வைரன்மெண்டல் வெல்னஸ். சொல்லுங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி உள்ள அவ்வளோ ட்ரீஸ் வச்சிருக்கிறதுனால என்விரான்மெண்டலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா அவ்வளோ ஃப்ரெஷ் ஏர்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ் ஏர்ஸ் ஏன்னா கார்டனிங் நிறைய இருக்குமா? கார்டனிங் நிறைய இருக்கு சார். ஃப்ரெஷ் ஏர் நம்பர் 1. ஃப்ரெஷ் ஏர் யார் நல்ல செய்யணும். இனி அடுத்த நூற்றாண்டு காலத்துல ஏர் இருந்தாதான் நீங்க உயிர் வாழ முடியும். நான் இப்ப இந்த வீடு புக் பண்ண மாட்டேன், காஸ்ட்லி. இது பெரியவங்க உயிருக்கு, பெரியவங்க சின்னவங்க கிடையாது.
ஹாஸ்பிட்டல் போனா என்ன செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய பெரிய பட்ஜெட்ல இவங்க ஏர் பொல்யூஷன் கட் பண்ணிருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் வெல்னஸ் அப்படின்னா இதுனா உள்ள வந்து நம்ம சீனியர் சிட்டிசன்ஸும் சரி பசங்க இவங்க நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுக்கோ புக் ரீட் பண்றதுக்கோ செப்பரேட்டான ஸ்பேஸும் செப்பரேட்டா கொடுத்துருக்கோம். சோ இது இன்டெலெக்சுவல் வெல்னஸ் சொல்லுவோம். அடுத்து ஒரு நிமிஷம், 40 வயசு ஆனாலே நாய் குணம்பாங்க. ஏன்னா இரிட்டேட்டிங்கா இருக்கும் இந்த உலகத்துல. 60 வயசு இப்பெல்லாம் அந்த குணம் இல்லை, சகிச்சுக்கிறாங்க. நச்சு நச்சு நச்சுன்னு நம்ம அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த குழந்தைகளை இப்ப அது அழிஞ்சு போச்சு. அதனால அந்த 40ல இருந்து 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு பீஸ்ஃபுல் திட்டுறது, குழந்தைகளை ஒம்புக்கிறது, மருமக மாமியார் சண்டை, மருமக மாமனார் சண்டை, இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு they are giving the book reading. புக் ரீடிங் சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ் ஒண்ணு இருக்கு. வெரி நைஸ். இது எப்படின்னா நம்ம ஒரு மெடிடேஷன் டெக்கா இருக்கு, யோகா இருக்கு. சோ உங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் பண்றதுக்கான ஸ்பேசஸ் மாதிரி அப்படியே ஒரு ஆம்பியன்டான ஒரு என்விரான்மெண்ட்ல தான் என்னென்ன அங்க உள்ள என்னென்ன பாசிட்டிவ் மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு மளிகை கடை போகும்போது ரோக்கா போடுவாங்க அந்த காலத்துல அரிச்சு. இப்ப வாங்கிட்டு வரும்போதே மழையில நினைச்சு ரெயின் கோட்டை போய் சமைக்க முடியாது. அந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கடந்து வரணும். அடுப்படியில போனோம்னா விறகு எரியாது, வாயு ஊதி ஊதி ஊடாங்குழல வெடிச்சு போயிடும். அப்புறம் உமி அடுப்பு வைக்கணும். உமி அடுப்புல ஊதி அந்த உமியை வச்சா அது ஈரும். அதுக்காக அந்த காலத்தெல்லாம் நாங்க நினைச்சு பாக்குறோம். இப்ப உள்ளவங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் முதல்ல குச்சி விறகு பொறுக்கணும், ஊதாங்களை ஊதணும், அதுக்கப்புறம் வேற என்ன, அதுக்கப்புறம் தான் வந்துச்சுப்பா இந்த ஸ்டவ் கேஸ் வந்ததுக்கு அப்புறம் வெடிச்சுது மண்ணெண்ணா. அது ரேஷன் கடையில கிடைக்காம போகும். அதுக்கப்புறம் கேஸ் வந்துச்சுப்பா, கொஞ்சம் வெடிச்சது. ஒரு 500-1000 இன்சிடென்ட் நடந்திருக்கும். கேஸ் வந்தால் உயிருக்கு கேஸ் இல்லைன்னா எல்லாரும் வெடிச்சு போடும். ஸோ கேஸுக்கு அப்புறம் இப்போ இது கரண்ட். இப்போ சாப்பாடு டெலிவரி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உள்ளே ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. வெஜ் ரெஸ்டாரண்ட் லேட் ஆயிடுச்சு, குக் பண்ண வேணாம் அப்படின்னா இங்கேயே நீ ஆர்டர் பண்ணிக்கலாம், டோர் ஸ்டெப்ல டெலிவரி பண்ணுவாங்க. இன்ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அடுத்து சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கா? சூப்பர் மார்க்கெட் உள்ளே இருக்கு சார். மால் இருக்கா? மால் இல்ல, உங்களுக்கு மால் பக்கத்துல எல்லாமே ப்ராஸ்பெக்ட் டிஸ்டன்ஸ்ல எல்லா மால்ஸ்மே நீங்க என்ன மால்ஸ் இருக்கு உங்க பக்கத்துல? பிஎஸ்ஆர் மால் இருக்கு. பிஎஸ்ஆர் மால் எத்தனை தியேட்டர் இருக்கு அதுல? அங்க 4 தியேட்டர்ஸ் இருக்கும். 4 தியேட்டர்ஸ். அடுத்த மால் என்ன? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைலன்ஸ் நியர்பை வேளச்சேரியில பீனிக்ஸ் இருக்கு. சென்னையின் என்ன அதிசயமா? சென்னையின் அதிசயம் சொல்லலாங்க. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரேடியேஷன் இருக்குமா? 5 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல பெண்களுக்கு அமெரிக்கன் ட்ரெஸ் கிடைக்கும், யூரோப்பியன் ட்ரெஸ் கிடைக்கும், கான்டினென்டல் கல்ச்சர் இருக்குன்னு அவங்க கிட்டே சொன்னீங்கன்னா அவங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ட்ரெஸ் பொலிஸ் மேல கிடைக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க லேடிஸ் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்ன மேடம் வந்து டிஷர்ட் போட்டுக்குவாங்களாம், ஜீன்ஸ் போட்டுக்குவாங்களாம். அப்புறம் நம்ம பாவாடை தாவணி எல்லாம் கட்டிக்க முடியாது. ஏன்னா நம்ம கட்டிக்கிட்டா மட்டும் அவங்க விட மாட்டாங்க. ஸோ பெண்களுக்கு வந்து அவ்வளோ லிப்டிக்கு கலர் கலரா கோகலர் ஸ்ட்ரெஸ், மல்டிபிள் சாய்ஸ், இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட், ட்ரெடிஷனல் தியேட்டர்ஸ், 9 தியேட்டர்ஸ். அப்பா தியேட்டர்ஸ். அங்க என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 2000-3000 எடுத்துட்டு போனா நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கூட சாப்பிட்டு போலாம். அவ்வளவு வாக்கமல் எவ்வளவு தூரம் இருக்கும்? எது சார்? ஃபீனிக்ஸ் மால். ஃபீனிக்ஸ் மால் நம்மளுக்கு இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட்லி ஒரு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர். ஒரு ஆட்டோல 100 ரூபா கொடுத்தா போதும். ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பினா போதுமா? அதுக்கு முன்னாடியே போதும். ஒரு நல்ல வீட்டுல சாட்டர்டே சண்டே என்ஜாய் த டே, ஸ்பெஷலி சண்டே நல்லா சமைச்சு என்ன குழம்பு வைப்பீங்க?
தமிழ் தெரியுமா? ஆர்டர் பண்ணிடுவாங்க நிறைய ஐயோ, புளிக்குழம்பு வைக்க தெரியுமா? எல்லாம் குழம்பு என்ன குழம்பு ஸ்பெஷல்? சாம்பார் சாம்பார், வத்த குழம்பு வத்த குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லாம் ஃபிஷ் எல்லாம் கிடைக்குமா? அதுக்கு கொலை வெட்டி வச்சிட போறாங்க. இது என்ன மீன் மார்க்கெட் வந்து ஃபெனிக்ஸ்ல இருக்கா? நியரஸ்ட் இருக்கு. இதான் காமெடி தலைவரே. சோ மீன் மார்க்கெட் இருக்கு, பள்ளிக்கரையில மட்டன் நல்ல புரோட்டீன் முன் தொடக்கறி இருக்கு. அது மாதிரி அது பேர் என்ன மயனே சொல்லியாச்சு. அடுத்து வெஜிடேரியன்ல என்ன சுண்டக்காய் கிடைக்குதா? இல்ல இவங்க மேடம் சுண்டக்காய் கிடைக்குதா, பெரண்டை கிடைக்குதான். அப்புறம் என்ன நெல்லுருண்டை, குழம்பு என்ன கோலா உருண்டை செய்வீங்களா? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜஸ்ட் 20 மினிட்ஸ்ல அழகா போய் கோட்டு படம் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஸோ 20 மினிட்ஸ்ல ஒரு இன்டர்நேஷனல் தியேட்டர்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எங்க காலத்துல உள்ள போனோம்னா அடிச்சு தெளிச்சு கச்சமிச்சான் இருக்கும். பாத்ரூம் சகிக்காது, தலைமுடி பெண்களுக்கெல்லாம் மாட்டிக்கும், புடவை மாட்டிக்கும். நாங்க பட்ட அவதி வைக்க சினிமாவில் உயிர் போய் உயிர் வந்தோம். ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு சொர்க்கம். தேட்டரா இல்ல அது பேர் என்ன, சொர்க்கமா? அந்த மாதிரி இடத்துல ஒரு மால். வேற என்ன மால் இருக்கு சொல்லுங்க சார்? பாத்ரூம்லாம் ஏசி, எல்லாத்துலயும் ஏசியோ வீடு ஏசி, காரு ஏசி, பாத்ரூம் ஏசி. பெண்கள் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனா இருக்கட்டும், காஸ்டிங்கா இருக்கட்டும், காஸ்டியூமா இருக்கட்டும், ஹேர் ஸ்டைல். அங்க என்ன கிளினிக்ஸ் இருக்கா? பியூட்டி கிளினிக்ஸ் எத்தனை கிளினிக் இருக்கு? அதெல்லாம் அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். சொல்லுங்க உங்க அபார்ட்மெண்ட்ல. உங்க பூர்வாங்கல பக்கத்துல என்னென்ன சலூன் அண்ட் ஸ்பா உள்ளே இருக்கு. சலூன் அண்ட் ஸ்பா, தென் அண்ட் அப்ராக்சிமேட் டிஸ்டன்ஸ்ல எல்லா பியூட்டிஷியன் எல்லாமே இருக்கு. பெண்களுக்கு தேவையான லிப்ட், ஐப்ரோ, ஹேர் பாப் கட்டிங், குழந்தைகளுக்கு தேவையான பாப் கட்டிங், அடுத்து இதெல்லாம் பாருங்க. அப்புறம் கிளிச்சர், டோனர், மாய்ஸ்சரைசர், அடுத்து பீல். அதுக்கப்புறம் என்ன மேடம் இருக்கு உங்களுக்கு? சன்கிரீன், லோஷன், ஹேர் கலர், பீச்சிங் கலர் எல்லாம் இவ்வளவு தூரம் நியரஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. பக்கத்துல ஜெயச்சந்திரன் இருக்கு சார். ஜெயச்சந்திரன் இருக்கு மிடில் கிளாஸ் மக்களுக்கு. அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ், இத்தனை அமெனிட்டிஸ். அதுக்கப்புறம் சொல்லுங்க வேற என்ன ஸ்பெஷாலிட்டி? இதுல ஸ்பெஷாலிட்டி ஏர்போர்ட் 7 மேஜர் வெல்னஸ் சொன்னேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்ல? அந்த வெல்னஸ் ஓரியன்டா தான். உங்க வீட்டுல இருக்க பசங்களுக்கும் சரி, உங்களுக்குமே சரி, பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். பிசிக்கல் வாக்கிங், ஜாக்கிங், ஓபன் ஜிம். ஆமா, அடுத்து வாக்கிங், ஜாக்கிங், ஓபனிங், அப்புறம் ஸ்விம்மிங். அப்புறம் உங்களுக்கு நாங்க ஓபன் டெக்ல உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்க்கான ஸ்பேஸ் செப்பரேட். ட்ரைனர்ஸ், அங்க ட்ரைனர்ஸ் இருக்காங்களா? அப்புறம் அசோசியேஷன். சோ 1 crore வீடு வாங்குறாங்கன்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 1 lakh 1.5 lakh சேலரி மினிமம் வேணும். ஃபேமிலி. ஒரு டாக்டர் இருப்பாரு, கலெக்டர், ரிட்டையர்டு கலெக்டர் இருப்பாங்க, ரிட்டையர்டு கார்பரேட் அபிஷியல்ஸ், ரிட்டையர்டு கவர்மெண்ட் அபிஷியல், ஃபார் அட்வைசரி பீப்புள். இது வந்து இந்தியாவோட சைனாவில தான் அதிகம். பட் அது கார்பரேட்ல தான் கிடைக்கும். கிட்ஸ்க்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். கிட்ஸ்க்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு நிறைய உங்களுக்கு ஸோ எஜுகேஷனலாகவும் ப்ளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃபேமிலி கேதரிங் இருக்கும். ஸோ சீனியர் சிட்டிசனுக்கான சீட்டிங் பிளேஸ் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ பசங்க சைக்கிளிங் பண்றதுக்கு உள்ளே நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சைக்கிளிங், ஜாக்கிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம். ஸோ பெட் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பெட் ஃப்ரீ கிடையாது. ஸோ வந்து பெட் ஃப்ரீ அப்படின்னா பெட் ஃப்ரீனா இப்போ நம்ம வந்து நம்மளோட பெட், இப்போ என்னோட பப்பி இருக்கு, அவங்க எல்லாம் வாக்கிங் கூட்டு போறது, ஜாகிங் கூட்டு போறது உள்ள கம்யூனிட்டிக்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க சில இடத்துல. டிசிப்ளின். இப்போ அனிமல்ஸ் பெட் எல்லாமே அவங்கவங்க இண்டிவிஜுவலா வச்சுக்கணும். பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் கூடாது. இதுல வந்து தட் இஸ் தி ரூல் ஆஃப் பூர்வாங்கரா. சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அக்செப்டபிலிட்டி. வெரி நைஸ்.
நைஸ், வெரி நைஸ். சோசியல் வெல்னஸ் சோசியல் வெல்னஸ் சொல்லுங்க. சோசியல் வெல்னஸ்னு வரும்போது பாத்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா ஆல் டுகெதர் சோசியலா எல்லாமே கேதரிங் பண்றதுக்கான ஸ்பேசஸ் நிறையவே கொடுக்கும். சூப்பர். மக்கள் எவ்வளவு நாள் வாழ்ந்தாங்கிறதுல எப்படி சந்தோஷமா வாழ்ந்தோம். ஒரு சொசைட்டில ஒரு வீட்டுல எப்படி மனிதன் மேரேஜ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஹால் அடுத்து வச்சுங்களேன் எல்லாம் ஆல் டுகெதர் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான பாஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு வர நம்ம எல்லாம் யோகாங்கிறது விவசாயம் பண்ணணும். டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும், 6 மணிக்கு கலப்பை பிடிக்கணும், 7 மணிக்கு ஏர் உழுவணும், 8 மணிக்கு பழைய சோறும் பச்சை மிளகாயும் சாப்பிடணும். 8 மணில இருந்து அந்த மாமரத்து அடியில தென்னை மரத்து அடியில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் உச்சி வெயில் 1 மணி வரலையும் ஏர் உழுவணும். ஏர் உழுதுட்டு மறுபடியும் மத்தியானம் சுட 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 நெல்லிச்சோறு இல்லாட்டினா கம்மஞ்சோறு சோளச்சோறு இதெல்லாம் சாப்பிடுற பழக்கங்கள் வேணும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு தான் ஓய்வு. இதை எல்லாமே இப்ப செய்யறோமா? இல்ல. அப்ப யோகா வேணும். கரெக்டா? அப்ப யோகா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த வீடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட், அதாவது டெக் எனபிள்ட் வெல்னஸ் சொல்லுவோம். ஆமா, இதுல நீங்க எல்லா எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸையும் பாத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் கண்ட்ரோல்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் லாக் செட்டப் உங்களுக்கு என்ட்ரிலேயே ஆட்டோமேஷனா? ஆமாமா, ஆட்டோமேஷன், ஹோம் ஆட்டோமேஷன். நீங்க கைக்கு வேலை இல்ல நடந்தா அது எப்படி சொல்லுங்க நல்லா. அதாவது நீங்க எதுக்குமே எழுந்து போய் எதுவுமே ஆக்சஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க உட்காந்த இடத்துல இருந்து ஏசி, கீசர், டிவி, கர்டன்ஸ்ல இருந்து உங்களுக்கு எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸையும் இதுலயே கண்ட்ரோல் பண்ணலாம். வாய்ஸ் கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி முடிக்கும். என்ன விட்டலாச்சாரியா பட ஜெகன்மோகனை திறந்து அண்டக்கா கொஞ்சம் அபுக்கா கொஞ்சம் திறந்துடு சிசுவே அப்படின்னா திறக்கும். அதுதான் இவங்க பண்ற டெக்னாலஜி. அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்துல வந்த டெக்னாலஜிய கன்வெர்ட் டு பூர்வாங்கரா டெக்னாலஜி தான். அதே மாதிரி இதுல டோர் ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்திருக்காங்கனாலும் யார் வந்திருக்காங்கன்றது உங்க மொபைலுக்கும் நோட்டிபிகேஷன் வரும். உள்ளே வீட்டுக்குள்ளேயே ஒரு டிஸ்பிளே வச்சு கொடுத்துருக்கோம். மொபைல் சேஃப்டி ஃபார் டோர் சேஃப்டி, அது எலக்ட்ரானிக் சிஸ்டம் தான். சோ இதெல்லாமே கொடுத்துருக்கோம். முக்கியமா ஒண்ணு சொல்ல விட்டோமே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. அதுக்கு என்ன உங்களுக்கு இது எதிர்ப்பு சக்தியா என்ன வச்சிருக்கீங்க? இதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல் அவ்வளவு ப்ராப்பரா பண்ணிருக்கோம். பெஸ்ட் கண்ட்ரோல். ஆமா, கொசு வராது. பெஸ்ட் கண்ட்ரோல், அதாவது எல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பூச்சிகள்ல இருந்து பாப்பா இது அது பேர் கரப்பான்கள் எதுவுமே வராது, பூரான்கள் எதுவுமே இருக்காது சார். பெஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். பாத்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்கு எத்தனை ஒரு ஊட்ட கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா ஊட்ட கட்டி பாருங்க. இவரு சொன்ன ரீசன் கல்யாணத்தை பண்ணி பாருங்கிறது நான் வேற வீடியோல சொல்றேன். வீட்டை கட்டிப்பார் அல்லாது பூர்வாங்கராவில் வீட்டை வாங்கிப்பார். திஸ் இஸ் ஃபார் சேலஞ்ச். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து நான் பூர்வாங்கர ஆடுல உங்களுக்கு நிறைய டீடைல்டு மெசேஜ், டெக்னாலஜி மெசேஜ், இன்டர்நேஷனல் மெசேஜ், சேஃப்டி மெசேஜ், பீப்புள் மெசேஜ், இப்படி. சார் உங்க குட் நேம்? சரவணன். அவர் பேரு செல்வகிருஷ்ணன். வாங்க சார். செல்வகிருஷ்ணன், சரவணன். அந்த பொண்ணு பேரு? சரி, பொண்ணுங்கெல்லாம் அப்பப்ப உங்களுடைய பெண்கள் ஆதிக்கம் வேணும், பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும். பட் சம உரிமை வீட்டுக்கு வந்து அவங்கதான் பாதுகாப்பு, அவங்கதான் வாங்க. ஒரு நிமிஷம் முடிக்க போறோம். ஒரு வீட்டை சூஸ் பண்றேன்னா அது பெண்களுடைய பங்கு 70% இருக்கு. கரெக்டுங்களா? நாங்க பணம் தான் கொடுக்க முடியும், ஆனா அதை பாதுகாக்கிறது யார் வேலை? எங்களோட வேலை. வெரி குட், தேங்க்யூ, பாய். பிராண்ட் பத்தி சொல்லுங்க. So the company started 200 years. ஒரு பெரிய பாராட்டு. 200 இயர்ஸ்ல தமிழ் பீப்புள் பார்ட்டிசிபேட் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். என்ட்ரியே கிடைக்காது சில கம்பெனில. ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் வேணும்,
எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கட்ஸ் வேணும், டார்கெட் பண்ணணும், டெக்னாலஜி கொடுக்கணும், ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கணும். ஒரு இன்டர்நேஷனல்ல நம்பர் 1 உலகத்தில் இருக்கிற அமெரிக்கன் கம்பெனில ஒரு தமிழ்காரங்க உள்ள புகுந்து ஹை லைஃப் ஸ்டைல், ஜென்யூன்ல ஆர்டினரி லைஃப் ஸ்டைல் கிடையாது. இந்த கம்பெனி உங்க எல்லாருக்கும் ஹை லக்ஸூரி லைஃப் ஸ்டைல் கொடுத்துருக்கு. பார்க்கும்போது எல்லாருமே ஒரு லக்ஸூரி பீப்புள் தமிழ் பீப்புள் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷம். 6 கோடி மக்கள்ல ஒரு 4 கோடி 5 கோடி மக்கள் இந்த கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடலாம் போல இருக்கு. சோ அந்த அளவுக்கு கேட்கவே ஒரு இனிமையான விஷயம். இதுல வந்து இந்த கம்பெனியை பத்தி ப்ரொடக்ட்ஸ் அதை பத்தி சார் கொஞ்சம் சொல்லுவாங்க. எங்க கம்பெனி நேம் வந்து புங்கே இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது 200 வருஷம் கம்பெனி. இது ஆக்சுவலா நாங்க வந்து இந்த இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து வனஸ்பதியில தான் ஸ்டார்ட் பண்ணோம். டால்டான்னு பார்த்துருப்பீங்க நீங்க, 50 வருஷம் ப்ராடக்ட் அது. அதுல இருந்து நாங்க வந்து பேக்கரி டிவிஷனுக்கு வந்து தனியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பஃப் மார்கரின், பஃப் கேக் மார்கரின் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நிறைய வெரைட்டி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். பிளாக் ஃபாரஸ்ட் மிக்ஸ், ஒயிட் ஃபாரஸ்ட் மிக்ஸ், அப்புறம் பியானோ க்ரீம் அந்த மாதிரி, அப்புறம் சாக்லேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். நிறைய ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட வந்திருக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ணது நாங்க வந்து ஒரு 10 ப்ராடக்ட்னா இன்னைக்கு ஒரு 118 ப்ராடக்ட் எங்கிட்ட இருக்கு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நாங்க இருக்கிறோம். ஐஸ்கிரீம் இண்டஸ்ட்ரியும் இருக்கோம், பேக்கரி இண்டஸ்ட்ரியும் இருக்கும், வாட்டர் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியும் நாங்க இருக்கோம். சார் ஒரு டவுட், இது வந்து இங்கிலீஷ் போடுறது. நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, இந்தியன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, அதுல உங்க கண்ட்ரிபியூஷன் இருக்கா? எங்களோட கான்ட்ரிபியூஷன் மேக்ஸிமம் ஆயில்ல இருக்கு. ஓ, ஆயில்ல இருக்கு. வெரி நைஸ். ஏன்னா நம்ம இது வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்டு, ரெண்டாவது வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்டு, எனி டைம் ஃபுட்டு. இப்ப நம்ம இந்தியன் ஃபுட்டு வந்து ஒரு ரஸ்க் எடுத்தீங்கன்னா, பாம்பேல நான் ரஸ்க் இல்லாம வாழ்ந்ததே கிடையாது. காலையில காரின்னு சொல்லுவாங்க, காரி இருக்கா உங்கள்கிட்ட? காரி வித் சாயா மகாராஷ்டிராவில் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த காரி வித் சாயா, சாய் வித் ரஸ்க்குங்கிறது சூப்பர் ஃபுட்டு. அந்த மாதிரி ஃபுட்டு வந்து காலையில சாப்பிட்டா ஆமா, அது டெக்னிக்கலி நீங்க சவுண்ட் பீப்புள். நான் வந்து ஜென்ரலா இதை ஒரு சாப்பிட்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ இது ஒரு ஃபுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஃபுட்டு வந்து ஸ்பெஷலி வந்து இன்டர்நேஷனல் ரீச் ஆயிருந்தாலும் 200 வருஷங்கிறது அவங்க வந்து அந்த இன்டர்நேஷனல் ஃபுட்டு, காரி, ரஸ்க்கு, அப்புறம் என்ன ப்ளம் கேக்கு, இந்த கேரிங் ப்ராடக்ட். எக்ஸ்பைரி எல்லாம் எவ்வளோ நாள் சார்? எக்ஸ்பைரி எல்லாம் எக்ஸ்பைரி 9 months 6 months. ஓகே, இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பேமெண்ட்ங்கிறது பெரிய இழுவையும் போராட்டமா இருக்குமே. கேஷ் அண்ட் கேரி தான் அங்க அட்வான்ஸ் பேமெண்ட். அட்வான்ஸ் கொடுத்தாதான் அப்ப குவாலிட்டியில நம்பர் 1. வேர்ல்டு நம்பர் 1 பிரைஸ்ல. ஏன்னா நான் ஒரு சில கம்பெனில இருக்கேன், அந்த கம்பெனியை கரெக்டா இந்தியாவுக்கு ப்ரமோட் பண்ணல. நம்பர் 1 குவாலிட்டி இந்த வேர்ல்ட், நம்பர் 1 பிரைஸ் இந்த வேர்ல்ட், நம்பர் 1 ரிலையபிள். அந்த கம்பெனி வேற ஒண்ணும் இல்ல, ஆம்பியா தான் பண்றேன். இஸ் $8 billion கம்பெனியோட ஒரு பிரான்ச்சைசி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களை கேட்டேன். இந்த மாதிரி அமெரிக்கன் கம்பெனில இவ்வளவு தமிழ் பீப்புள் வெரி ஹாப்பி, வெரி ஃபுட். செஃப் எங்க இருந்தாரு நீங்க தானே? வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் செஃப்? செஃப் எங்க பாபு சார், கமான் ஆன் தி ஸ்டேஜ். உலக மக்கள் எல்லாம் உங்க கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க ப்ரௌட் இல்லாம எங்களுக்கும் ப்ரௌட் ஆஃப் கம்பெனி. ஏன்னா 2 வார்த்தை சொல்லுங்க, உங்களுடைய அந்த டெக்னாலஜி என்ன, செஃப்போட மகிமை என்ன? எங்களுக்கு மட்டன் குழம்பு தெரியும், நாட்டுக்கோழி தெரியும், அதுக்கப்புறம் என்ன சார், மீன் தெரியும். இதுதான் எங்களை கத்துக் கொடுத்து நாங்க பர்ன் பண்ணாப்ல. பட் உங்க டெக்னாலஜி குளோபல் டெக்னாலஜி ஆயிடுச்சு. அதை பத்தி ஸ்பெஷாலிட்டியா சொல்லுங்க, ஜாலியா பேசுங்க. இந்த ப்ராடக்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்றப்ப பேக்கரி டு பேக்கரி வந்து நாங்களே இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போய் இந்த ப்ராடக்ட்டை எப்படி யூஸ் பண்றது, அதோட அட்வான்டேஜ் என்ன, இதெல்லாம் வந்து நாலேஜ் கொடுத்ததே இந்த கம்பெனி தான். அது என்ன, வியட்நாம், டர்க்கி அந்த ரேஞ்சில் வரும். வியட்நாம் சாரி, பனாமா, குரோசா, அர்ஜென்டினா, அப்புறம் என்ன சில்லி, அப்புறம் என்ன கண்ட்ரி சார் இருக்கு? அதை பத்தி நான் இவ்வளவு கண்ட்ரி சொல்றேன்னா நாலேஜ் ஆஃப்
வேர்ல்டு அவ்வளவுதான். சோ அந்த பிரேசில்ங்கிறது ஒரு நல்ல நாடு. அந்த மில்க் அண்ட் மில்க் பவுடர் ஃபேமஸ், கரெக்டா? சுகர் ஃபேமஸ். பிரேசில் ஒரு விவசாய நாடு. சொல்லுங்க, இப்ப கேரி ஆன் பண்ணுங்க. ஸோ அப்போ நம்ம பொதுவாக வந்து எல்லா பேக்கரிக்கும் போய் பப்ஸ்ன்னா எப்படி இருக்கணும், எப்படி என்ன எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வேற வேற பிஸ்கெட்டுக்கே வேற, பஃப் பண்றதுக்கே வேற, கேக் பண்றதுக்கே வேற, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ல வந்து நம்ம கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு பேக்கரிக்கு. நான் வெஜிடேரியன் இருக்கா? எதுங்க அது எல்லாமே வெஜிடேரியன் தான். நான்வெஜ் பியூர் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் தானா? பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் உலகம் இப்ப ரொம்ப ஹைல KFC மெக்டொனால்ட் அப்படிலாம் பாரம்பரிய உலகத்துல பொறிக்கிறாங்க. ஓ, KFC இஸ் யுவர் கஸ்டமர். ஆமா, ரைட், வெரி குட். எல்லாமே நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க. சோ இவ்வளவு ப்ராடக்ட் இப்ப நம்ம கிட்ட இந்த ஒரு 10 ப்ராடக்ட்ல இப்போ டோட்டலா வந்து 65 ப்ராடக்ட் வந்து இப்ப நம்ம மார்க்கெட்டிங் விட்டுருங்க. டெக்னாலஜி ஸ்பைசி. அதனால மட்டன் வறுத்த கறி சொன்னாலே எச்சு ஊறுதா இல்லையா? மதுரை மட்டன் குழம்பு, காரைக்குடி மீன் குழம்பு, அது மாதிரி என்ன ஸ்பெஷல்? அத மாதிரி இப்போ லில்லி பஃப் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா லில்லி பஃப் இருக்காங்க. அதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கா? அப்படி உங்க கம்பெனியோட ரா மெட்டீரியல் அங்க பாக்ஸ் இருக்கும் பாருமா. லில்லி போட்டுக்கிற மாதிரி லில்லி பாப். சோ அப்ப பஃப்ன்றது எப்படி இருக்கணும், எப்படி லைட் வெயிட் எப்படி இருக்கணும், டேஸ்ட் எப்படி இருக்கும், பழைய பிராண்ட் இது. இது ஒரு 50-60 வருஷம் பிராண்ட். இது 60 இயர் பிராண்ட். பாத்தீங்க லில்லி பஃப். அப்புறம் என்ன இன்னொரு பிராண்ட் இருக்கு கேக், அது வந்து 75 வருஷம் பிராண்ட். என்ன பிராண்ட் அது? அது GSM. காட்டுங்க. ஒன்னொன்னு ஒரு பிராண்ட் இருக்கும். GSA. இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேக், அதாவது இந்த கேக் வந்து இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட். எந்த பேக்கரி போனாலும் அந்த கிறிஸ்துமஸ் டைம்ல வந்து இந்த பிராண்டை வச்சுதான் கேக்கே பண்ணுவாங்க. ஓஹோ, கிறிஸ்துமஸ் கேக். அந்த அளவுக்கு ட்ரெடிஷனல் ப்ளம் கேக். நிறைய டூப்ளிகேட் போடுவாங்களே, அது எப்படி என்ன பண்ணுவீங்க? டூப்ளிகேட் நமக்கு அங்கங்க டீம் இருக்கு, எல்லாருமே தெரிஞ்சிடும். பேக்கரியில போனா யாரு என்ன வாங்குறாங்க, என்ன ப்ராடக்ட்ன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓ, டூப்ளிகேட் பிராண்ட ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆமா, உள்ள பாக்கெட்லயும் அந்த பொங்கேன்னு ஒரு சில பேர் வில்லேஜ்ல போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி தெரியாது, முடியாது. குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஓ, டூப்ளிகேட் போடுறதுக்கே 100 crore. அதுக்கு பணத்தை வட்டி போட முடியாது. அந்த அளவுக்கு வந்தப்போ அடுத்தது டெக்னாலஜி இப்போது ஜெனரேஷன்ல வந்து கேக்கோட ஸ்டேட்மெண்ட் அதிகமா வளர்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த இப்போது மக்கள் வந்து இட்லி தோசை சவுத் இந்தியன் போட்டு நார்த் இந்தியன் போட்டு சப்பாத்தி எல்லாம் விட்டுட்டு இதுக்கு மாறணும்னு ஒரு கட்டாயம் இருக்கு. இப்ப KFC தான் மாறுறாங்க. லிப்சி ஜூஸ், மெல்டால்னா ஸ்பைசி. அது மாதிரி உங்க ப்ராடக்டோட சாம் என்ன? மக்கள் மாறணுங்கிற ஒரு சாம். எந்த ஒரு கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணா டேஸ்ட் தான் முக்கியம். அந்த எண்ட் ப்ராடக்டோட டேஸ்ட் தான் கஸ்டமர் வந்து தேடிட்டு வந்து அதை வாங்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து ஹெல்த் வைஸ் உங்களுக்கு என்ன சுகர் ஏறும், பிரஷர் ஏறும், ஆயிலோட கண்டென்ட் இதோட நல்ல ஒரு இருக்கும், எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து ஹியூமன் பீயிங். எந்த ஒரு புது பேக்கரி ஓபன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு போவாங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்து அந்த பிராண்ட் வந்து ஃபேமஸா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமரை அட்டாச் பண்றதுக்கு அந்த டேஸ்ட் குவாலிட்டி எல்லாமே அங்கேயே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு இருக்கும். TSR ஸ்கூல்ல குளோபல் பேக்கரி கிங்னு சொல்லலாம். அந்த மெசேஜ் உண்டு. ஒரு பேக்கரி கிங், ஒரு பிராண்டுங்கிறது எதிர்கால ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மெசேஜ் இது. ஏன்னா இப்ப எங்க காலத்துல KFC பிஸா எல்லாம் எங்க காலத்துல வரல. இப்ப 2000க்கு அப்புறம் தான் வந்திருக்குது. அது 2000 கிட்ஸுக்கு. இப்ப 2020 கிட்ஸுக்கு வந்து உங்க பேர், கம்பெனி பேர் என்ன? புங்கேவா? புங்கே. இந்த பிராண்ட் எல்லாம் வந்து மாஸ்டர் லைன். ஓகே. சோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம தமிழ் பீப்புள் ஒரு குளோபலைஸ்ட் கம்பெனில இவ்வளவு தூரம் பார்ட் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸா ஹாப்பியா இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இதுல 2 துறை இருக்கும். ஒன்னு ரியல் எஸ்டேட் துறை, இன்னொன்று சினிமா துறை. சினிமா துறையை பத்தி அவர் பேசுவார். ரியல் எஸ்டேட் அவர் கேள்வி கேட்பார், நான் பதில் சொல்லுவேன். ரியல் எஸ்டேட் துறையை பத்தி அவர் பதில் சொல்வார், நான் கேள்வி கேட்பேன். சோ சினிமாவும் ரியல் எஸ்டேட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணுதான். சோ ஆரம்பிக்கலாம் சார். ரியல் எஸ்டேட் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க?
சார் ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான தொழில் சார். ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நல்ல ஒரு லாபகரமான தொழில்னா அது ரியல் எஸ்டேட் தான் சார். லாபம் முக்கியம் இல்ல, ரியல் எஸ்டேட்ங்கிறது ஒரு சர்வீஸ் பாயிண்ட். ஏன்னா நான் பதில் சொல்றேன். ஒரு காலத்துல பிரம் 80ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெள்ளம் அடிச்சு லட்சம் பேரை கொண்டு போயிடும். ஓகே. புயல் அடிச்சு லட்சம் பேர் கொண்டு போயிடும். ஓகே. கரண்ட் ஷாக் அடிச்சு ஒரு 10,000 பேர் சாப்பிடலாம். ஓகே. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் 2 கோடி பேர்னா அதுல எவ்ரி இயர் ஒரு 20 lakhs people வெள்ளத்தினாலையும் மழைனாலையும் இடியினாலையும் பூகம்பத்தினாலையும் நேச்சுரல் கலாமிட்டர்ல செத்து போயிடுவாங்க. இது எந்த காரணம்? சரி. இந்த ரியல் எஸ்டேட் துறை வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் சரி இந்த சாவு எண்ணிக்கை குறைஞ்சது. ஏதோ அங்க ஒண்ணு லட்சத்துல கோடியில ஒரு கட்டணம் வந்து சரியது உண்மைதான். அது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பிளான்ட் பீப்புள். அதுல நம்பர் 1 நல்ல பீப்புள் எதுனா நவீன்ஸ். கரெக்டா? இந்த நவீன்ஸ் இதுல நல்ல நம்பர் 1 தரத்துல இருக்கிற நவீன்ஸ். சினிமால நீங்க எப்ப சார் வந்தீங்க? அதே ராமாயணம் வேண்டாம், நான் வந்தேன் போனேங்கிறது சுப்பாஸ். இப்ப கரண்ட்ல என்ன சினிமா போயிட்டு இருக்கு உங்களை பத்தி கேளுங்க, சினிமா என்ன பத்தி கேளுங்க. கரண்ட் டென்ட். ஓகே. இப்ப எந்த சார் லாஸ்டா எந்த படத்துல? லாஸ்டா நான் வந்து ஒரு 25-30 மூவில பண்ணிருக்கேன். ஒரு மூவி எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒரு மூவி எடுக்கிறதுங்களா? அது அந்த மூவியோட கதை, அந்த திரைக்கதை. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 100 வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? ஒரு 2 வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் சார். 2 வருஷத்துல முடிச்சிடலாம். ஆமா. ஏன்னா 100 வீடு கட்டுறதுக்கு 2 வருஷம் ஏன் முடிச்சிடலாம்? பேங்க் பணம் கொடுக்குது. ஆமா. ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது ரீபேமெண்ட் துறை. அதே பேங்க்ல அந்த 100 வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு முதலீடு வேணும்? எவ்வளவு வேணும்? 100 வீடு கட்டுறதுக்கா 100 கோடி ரூபாய் வேணுமா? ஆமா. 100 கோடி ரூபாய் பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொடியூசர்ட்ட பணம் இருந்து, பேங்கிங் சப்போர்ட் இருந்து, ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட் இருந்தால் 1.5 வருஷத்துல முடிச்சிடலாம். ஓகே. இல்லாட்டினா எவ்வளவு நாள் ஆகும்? கொஞ்சம் நாள் இழுக்கும் சொல்றேன். 10 வருஷம். 100 கோடி ரூபாய் போட்டு ஒரு படம் எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் பணம் இருந்தால் 1 வருஷத்துல குவாலிட்டியான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு தரமான கதைய தரமான குவாலிட்டியோட ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல ஒரு 6 monthsல முடிச்சிடலாம். ஆனா சினிமாவில் 100 கோடி ரூபாய் பெறட்டுங்கிறது ஒரு சில கம்பெனிகள் மட்டும் தான் முடியும். எல்லா கம்பெனியும் முடியாது. நவீன்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? நவீன்ஸ் வந்து நான் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ப்ராஜெக்ட் பார்த்துருக்கிறேன். அப்படிங்களா? நிறைய. நவீன்ஸ் எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க? நாங்க இது வரைக்கும் 125 ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் சார். ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் எது? ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வலசரவாக்கம்ல அது வந்து ஒரு இது அடையாளமா வச்சிருப்பாங்களே. நவீன் ஹேங்கிங் கார்டன் சொல்றீங்களா? நவீன் ஹேங்கிங் கார்டன் அது எப்ப ஆரம்பிச்சது? அது நம்மளுக்கு ஆரம்பிச்சு 2 years ஆயிடுச்சு. இப்போ ரெடி டு மூவ்ல தான் இருக்கு. எது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் நவீன்? நவீன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வலசரவாக்கம் குமரக்கோட்டம்ல நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. வலசரவாக்கம் குமரக்கோட்டம். அது எவ்வளவு வீடுகள் இருக்கு? அதுல இருக்குங்க சார். அதுல ஒரு 50 வீடு இருக்கு. 50 வீடு. லிஃப்ட் இருக்கா? இருக்கு. அப்பயேவா? இருக்கு சார். நவீன்ஸ் எப்ப ஆரம்பிச்சீங்க? 1989ல இருந்து இருக்கும். 89 ஸ்டார்ட். 11 + 24 35 years கம்பெனி. ஆமா. இன்னைக்கு கம்பெனியோட குரூப் டர்ன்ஓவர் தெரியுமா? சொல்ல பயமா இருக்கா? ஐ திங்க் ஒரு 1000 crores இருக்குமா? தாண்டி இருக்கும். நீங்க எல்லாம் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றீங்க. நவீன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? பிகாம். அப்பா என்ன பண்றாரு? ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவர்னு நீங்க எல்லாம் சேஃப்டிக்காக தானே சொல்றீங்க. எப்போ ஒரு பொண்ணு கேட்டாலும் மெஜாரிட்டி பெண்ணு சொல்றவருடைய அப்பாவோட ப்ரொஃபஷன் ஆட்டோ டிரைவர். ஏன்னா இந்த பெண்களுக்கு பாதுகாப்புக்காக அப்பா ஆட்டோ டிரைவர்னா
அவரு வந்து உயிரை கொடுத்து தகராறுக்கு வந்துருவாரு. அதனால தானே சொல்றீங்க அப்பா ஆட்டோ டிரைவர், எப்ப பார்த்தாலும் அப்பா ஆட்டோ டிரைவர். எப்படி அப்ப நீங்க பிகாம் இருந்தீங்க? நீங்க படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலா? எல்லாமே கவர்மெண்டா? காலேஜ் பணம் யாரு கட்டினது? எப்படி கட்டினாரு? லோன் போட்டாரு. உனக்கா? எஜுகேஷன் லோனா? பர்சனல் லோன் யாருக்கு போட்டாரு? அப்பா பர்சனல். எத்தனை ஆட்டோ வச்சிருக்காரு? ஒரு ஆட்டோ, சொந்த ஆட்டோ, 2 ஓன் ஆட்டோ. என்னப்பா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் நம்ப முடியல. ரெண்டுக்கு ஆட்டோ வாங்கினா ஓட்டுறாராம். ஆனா கஷ்டப்படுறாரு. அவர் ஃபேமிலியை நடத்தணும், குடும்பம் நடத்தணும். மிஞ்சி மிஞ்சி போனா ஆட்டோ வாழ்க்கையில எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு ஒரு 700 ரூபாய் கிடைக்கும். அந்த 700 ரூபாயில உன்னை எப்படி எஜுகேஷன் வச்சாரு, படிக்க வச்சாரு? லோன் கட்டிட்டாரா? லோன் கட்டிட்டு நீ வந்து இப்ப இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி, அது நம்பர் 1 கம்பெனி எது? நவீன் கார்பரேட் கம்பெனில ஆட்டோ ஓட்டி, சாரி பப்ளிக் ஆட்டோ ஓட்டி வெளியிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு லோன் போட்டு, ஏதாவது சொந்த வீடு இருக்கா? என்ன ஊர்ல? ஆலப்பாக்கம். எப்ப வாங்கினது? 15 வருஷம். அப்பா வாங்கினாரு. 1 கிரவுண்டா 2 கிரவுண்டா? 950 ஸ்கொயர் ஃபீட். 950யா? குட். அப்ப அப்பா எப்ப வந்தாரு சென்னைக்கு? அவங்க சென்னையில தான். பூர்வீகமே சென்னையா? அம்மாக்கு ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை. கூவூரா? திருவண்ணாமலை கோயில்ல போய் சாமி பார்த்திருக்கியா நீ? எத்தனை ரூபாய் பார்த்திருக்கிற? ஒரே ஒரு வாட்டி. சரி, ஒரே பொண்ணா? அக்கா என்ன படிக்குது? ஸ்கூல் டீச்சர். அதை படிக்க வச்சது உங்க அப்பா தானே? அதுக்கும் லோன் இருக்கா? அந்த லோன் வாங்கின லோன் வச்சு 2 பேரையும் படிக்க வச்சிட்டாரு. ஒரே லோனில் 2 பொண்ணை படிக்க வச்சிருக்காரு. 2 பொண்ணுக்குமா? சரி, ரைட்டு. 2 பேர். ஒரு ஆட்டோ டிரைவர் தன்னுடைய 2 பொண்ணையும் படிக்க வச்சு இப்ப ஒரு ஈவென்ட் அண்ட் கார்பரேட்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு நவீன் கம்பெனில. இது என்ன பர்மனண்டா இல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரல ஜாபா, கான்ட்ராக்ட் ஜாபா? ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வராங்க. Now I'm challenging you. This guy is maybe 22, I think. Yeah. He's an entrepreneur. Once upon a time, I am the entrepreneur. Little bit, அப்படியே மாறி I am the actor now. But I am the economist. நான் அவர்கிட்ட வந்து some clarification பண்றேன். அவரும் சினிமா, some business. சார், உங்க ஏஜ் என்ன ஆகுது? I am 22, sir. 22, ரைட். என்ன படிச்சிருக்கீங்க? நான் பி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன். மை ஃபைனல் இயர். இஸ் a student. Is a student. Is a miracle. He is student. His father is doing this business, right? Yeah, he's no, my mom started this business. I am taking over it. What she is doing? She has developed this software for crusher and mining industry. It's a database management software. So என்ன பண்ணுவோம்னா இப்போ mining industry, crusher industry நடக்கிற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்க is working some mining companies. அவங்க mining companies where she will get the experience. உங்க அம்மா எந்த knowledge கிடைச்சது? She has been in this field for 20-25 years. Okay. She is in the industry. Yeah. She is retired. She has been in the industry, and with the joint venture of some developers, we have developed this software. His mom developed the software for mining industry, right? Yeah, mining and crusher industry. Okay. Well, you are continuing the same job? Yes. You know Google Pichai? Yes, I know. What is father done the business? I don't know. You don't know software. Sorry? Google Pichai father இருக்காருல்ல, அவங்க அப்பா சாஃப்ட்வேர் கிடையாது. Yes. Right? Yeah, he is in software. Why he is come to become a Google
டைரக்டர், ஒன் ஆஃப் த கூகுள் டைரக்டர், ஹவு இட் இஸ் பாசிபிள், எப்படி வந்தார் அவருக்கு தோணுச்சு? He was very ambitious. Google Picture, Sundar Pichai வந்து ரொம்ப ambitious இருந்தாரு. He wanted to develop this software everything. So அதனால வந்து இந்த டீம் வந்து லைக் Google டெவலப் பண்ணி and they are setting over as so Google Picture அப்பாவோட பிசினஸ் அவர் கண்டினியூ பண்ணல. something new. For my father business, American diamond manufacturing business in 1965. But unfortunately நான் அதை கண்டினியூ பண்ணல. புரியுதுங்களா? why you are going to, you are 22 years, நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் என்னன்னு நினைக்கிறீங்க? my future, yeah, so initially I thought நான் வந்து இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து ஜெர்மனில பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, but then I remember that we have a software. இந்த சாஃப்ட்வேர் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நல்ல சாஃப்ட்வேர். இப்ப இருக்கிற கரண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து மைனிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து மேனுவலா வந்து நோட் பண்ணிருக்காங்க டேட்டா எல்லாமே, அண்ட் டிஜிட்டலைஸ் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த செக்மெண்ட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணா பெனிஃபிட்டிங் த company owners. What is the turnover of your company now? Sir, it's yeah, I know very well. You know Sogo? Sridhar Vembu company, software company, is the very biggest company in the world. Tamil company, Indian company, so software company is the biggest company. அந்த மாதிரி உங்களுடைய ட்ரீம் இருக்கா? $10 billion, sorry, $2 billion, $5 million, இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல வந்து லைக் பில் கேட்ஸ், லைக் மைக்ரோசாஃப்ட், லைக் கூகுள், அந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேரை கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? பொட்டன்ஷியல் சக்சஸ்க்காக வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் yeah, I'm aiming big. I'm really investing a lot in this software. கண்டிப்பா கொண்டு போலாம். ரைட். இப்ப நான் ஒரு ப்ரொபோசல் கொடுத்தேன், பேங்கிங் ப்ரொபோசல். I tell you simply, banking 1 crore salary for 1 month for any degree person. It possible? Insurance industry? No. You don't have idea. Yeah. But I give the opportunity to you. How much money you are making that industry? Suppose you turn over with the ICC Bank insurance company, 100 crore turnover, they are giving the profit of 10%. What is the money? 10 crore profit of the company. Suppose your knowledge and intelligence, maybe 20,000 crore you are doing the business. How much profit of your company? 10% is 2,000 crores. I will take time, you know. It is just 1 year. You are capability of 2,000 crore money making it to 1 or 2 years. You are the capable person because you have the world. But now I am other industry, but I am teaching you. Software industry is not getting 2,000 crore now because of very big competition. But insurance industry, you entered now, but you don't know the idea. I know very well. உங்களுக்கு அதை பத்தி தெரியாது. எக்ஸாம்பிள், கூகுள் பிச்சை அவங்க அப்பா பிசினஸ் பார்த்துட்டு இருந்தா கூகுள் பிச்சையில டைரக்டா இருக்க முடியாது. நிறைய பேர் சொல்லலாம். வேற யாரும் எக்ஸாம்பிள் சொல்லலாம்? Who is the billion and dollar money earning Tamil people in the world? Some people, Narayan Murthy, and Narayan Murthy software, his father. Opportunity comes. Google Picture is going to work for software in Bangalore, right? Then go to foreign. Is how many money, you know, assets? Unlimited money. He has the money of next 20 generation for his family. So why I am proposing you, some of industry in India, like a 22 years guy earning money. I give the example. Tata, you know Tata? Every industry Tata.
+2 guy, +2 pass, Bihar guy. He is used the corporate insurance software. That software giving the money for him, I think 100 crore money, he is getting the payout from Tata. He is maybe 22 years old, is getting white money from Tata 5 crores. Payout. One single check. What is the value of money, you know, 5 crore white money? You get a 55 crores bungalow in heart of the town. Why I am teaching you? You are not my relatives. You are not my cousin, brother, friends or something. You are Indian. You are? We are the connections of Indian. The heading on the, we are the connections of Indian, right? Then human. So, the reason, suppose you are making very big money, 10,000 crores, who are happy? Indians are happy. We are not happy. You are happy, I am happy. Because I am teaching a lot of people, now they are getting 200 crores turnover in textiles. I give them some technology. So I give the technology to you. You go through your software. You go through your work regularly. Because your mother, 22 years experience, your sister is there, but you go through them. I am not convinced to you, not complaining to you. In India, some of opportunity is there. You are making 2,000 crore from India, white money, impossible anywhere in the world. Because India is own country, India is hometown. You are living with all relatives and friends. Suppose you are going to America, you are carrying on the thousands of people, your relatives is possible. So people are once upon a time gone to US, gone to Europe, gone to all over the world because of money. Now India is the ruling of the world. Suppose you are learned about my words, you are ruled the world. You are ruled the world. So this reason I am forgetting all aged people, because I am also aged, because I want small entrepreneurship, because 20 age people who is brilliant, that is the opportunity. I done cinema, last 15 years I will put the investment infrastructure. So, you know, who is, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யார்? Vijay. I done with Vijay acting. I done with Ram Charan. I done with Surya, Karthi, Shivakarthikeyan, this type of people. I done with acting. Just to enter. Still I am not started the acting. Just to enter like you. You are baby in this business. I am baby in acting. I child baby. I done with Nayanthara madam. I done with Kirti. I done with all legend of cinema people. What about cinema industry? ஏதாவது ஐடியா இருக்கா? National television movie பார்ப்போம். And I don't know much about what's happening in the cinema industry தெரியாது. எப்படி விஜய் மட்டும் நீங்க ரசிகர்னு சொன்னீங்க? விஜய்ல என்ன பிடிக்கும்? போய் நீ அஜித் இருக்காரு, சூர்யா இருக்காரு, கார்த்தி இருக்காரு, some people are. What is the speciality of Vijay? விஜய் mainly அவர் பிடிச்சிருக்கான அவங்க fans தான். நான் வந்து எப்போ வந்து விஜய் மீட் பண்ணாலும் அவங்க fans அவங்க அவ்வளோ அட்மைர் பண்ணுவாங்க, அவ்வளோ ஷேர் பண்ணுவாங்க, அவ்வளோ சொல்லுவாங்க. You like Vijay? You like your Vijay fans? Like அவரால main thing like I got admiration like அவர் மேல வந்து ஒரு இது வந்திருக்கு. Because of
Yes, I am agreed. Once I got to the Bigil movie audio launch, I am acted now that picture. எனக்கு சேமா விஜய் ஃபேன்ஸை கண்டு பிகாஸ் ஐ எம் பெரிய மாட்டிக்கிட்டேன், உள்ளே போக முடியல, லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் நடந்துச்சு. ஸோ அதனால சேம் விஜயோட ஃபேன்ஸை பார்த்தா எல்லாருக்கும் விஜய் பிடிக்கும். பர்சனலி விஜய் எனக்கு பிடிக்கும். எப்படின்னா ஒரு டைவருக்கு ஃபைட்டு, அதை விஜய்க்கு பக்கத்துல நான் 2-3 hours 4 hours இருந்து பார்த்தேன். அவர் எடுத்த டெடிகேஷன் அப்ப நானே பயந்துட்டேன். ஸோ ஐ வெரி ஹாப்பி. வாட் இஸ் த ஹீரோயின் யார் பிடிக்கும்? ஹீரோயின் வந்து எனக்கு பாலிவுட்ல பிடிக்கும். கியாரா அத்வானி. கியாரா அத்வானி. சவுண்டா சொல்லுங்க. கியாரா அத்வானி. என்ன பிக்சர்ல ஆக்ட் பண்ணிருக்காங்க? கியாரா அத்வானி வந்து இப்போ சத்ய பிரேம் கி கதா, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி மூவி பாலிவுட் சீக்கிரமாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பரத நினைவுல வந்து மகேஷ் பாபு கூட நடிச்சிருக்காங்க. அவங்க லவ் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அவங்க மூவிஸ் அதான் அவ்வளவுதான் பாத்திருக்கேன். ஏன் மூவிஸ் பாத்திருக்கீங்களா? உங்க மூவிஸ் சீன் பாத்துருக்கேன், காமெடி சீன்ஸ் நிறைய பாத்திருக்கேன். நிறைய காமெடி சீன்ஸ், கோட் சீன்லாம் பாத்திருக்கேன், போலீஸ் சீன்லாம் பாத்திருக்கேன். பட் அந்த ஏன்னா மூவினா 80% பிக் மூவி, அதுல 1% 2% தான் நான் வருவேன். நவ் ஐ எம் கமிங் த ஹெவி ஃபுட்டேஜ். அதுக்கு ஆல் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் கொடுக்குற மெசேஜ் என்ன? ஐ ஆம் த கேரண்டி யூ ஆர் ஏர்னிங் ஸ்டார்ட் டைம் மணி இன் இந்தியா. ஹவு மச்? You do yourself. You go through own way. That is not disturbing my networking, whatever it is. You go your way. You concentrate. You work 18 hours per day. You work 20 hours per day. Whatever. This is the exhibition. You do yourself. You work hard, you implement your company, you done whatever it is. I don't disturb you. But per day. Sir, வாங்க ஒரு நிமிஷம். YouTube. Okay, I agreed. He is father of Mr. DK Srishan Ranjan Reddy. Mr. Reddy. He is the father of Mr. Reddy. I am teaching him because I am 60. I done many more business. I am the economist. Okay. I am the leading celebrity in Tamil cinema. You know? Yeah, I know. Okay, thank you. I teaching you because of he is Indian. Yes, yes. I like Indian people go to around the way to earning money for Indian poor people. Okay, sir. Carry on your business. So, Take care. okay, sir. Okay, sir. So, you do yourself everything. நான்கு லெஜெண்ட்ஸ் இவங்களுடைய ஆசீர்வாதத்தோட ஒவ்வொரு என்டர்பிரனர்ஷிப்பையும் டெவலப் பண்றது, அவங்கள ப்ரொமோட் பண்றது. 5 நாள் ஷூட்டிங் இருக்கும், 2 நாள் வந்து உங்களோட குட் ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மேடம் வந்திருக்காங்க, ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி. அவங்க வந்து ஒரு லீடிங் கார்பரேட் ஃப்ரம் டாடா. ஐ எம் த பார்ட்னர் ஆஃப் டாடா. ஷீ இஸ் த அத்தாரைஸ்ட் ஆஃபீஸர் ஆஃப் டாடா. ரைட்டா? ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். இந்த மாதிரி 48 கார்பரேட்டும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்டடி பண்ணேன் பிஃபோர் சினிமா. இப்போ ஆஃப்டர் சினிமா வந்து ஒரு 100 மூவி பண்ணதுக்கு அப்புறம் மக்களோட பழகணுங்கிறதுக்காக தான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி, ஒரு என்டர்பிரனர், ஒரு எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரி பீப்புளோட ஒரு டிராவலிங் இவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்லி ஆட்டோமொபைல்
மத்த ஃபேக்டரிஸ் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் ஓகே ஃபேக்டரிஸுக்குள்ள கேண்டீன் இருக்கு, அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். கமர்ஷியல் கிச்சன் ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்என்டி, ஹுண்டாய், சவுத் இந்தியால இருக்கிற எனி கேட்டர்ஸ் கார்ப்பரேட் குளோபல் கார்ப்பரேட்ஸ் குளோபல் கார்ப்பரேட்ஸ்க்கு குவாலிட்டி சர்வீஸ்க்காக சப்ளை பண்றாங்க. பட் ஒரு குட் நியூஸ் இப்ப என்னன்னா, நான் சொன்னேன்ல 4 லெஜெண்ட்ஸ், இந்த 4 லெஜெண்ட்ஸ் கலைஞர் சார், எம்ஜிஆர் சார், என்டிஆர் ஆந்திரா அவ்வளவு பெரிய சிஎம் அவரு, இவரு நம்ம அம்மா ஜெயலலிதா, 4 பேருமே சினிமாவின் சிம்ம சொப்பனங்கள். இவங்க இருந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி. இப்ப எனக்கு கடைசி காலத்துல நியர் 48 தான் நான் வந்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு தினம் 10,000 பேருக்கு சோறு போடுறோம். தினம் கார்பரேட் எப்படி 10,000 பேருக்கு சோறு போடுதோ அதே மாதிரி சினிமா வந்து வேலை கொடுத்து சோறு போடும். அந்த சோறு போடுறதுல ஒரு 15 இருந்து இல்ல ஒரு 200 நிறுவனங்கள் இருக்கு. அது பேரு உணவு தொழிற்சாலைகள் தமிழ்ல சொன்னா. பட் அது பேரு எங்க வார்த்தையில சொல்ல போனா மெஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல ரொம்ப இருக்கும். நான் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமா, சினிமா சாப்பாடு பிடிக்குமா? வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு பிடிக்குமா, மெஸ் சாப்பாடு பிடிக்குமா? மெஸ்ஸும் வீடும் ஒன்னே தான். வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கணும்னு சொல்லித்தான் இந்த மெஸ்ஸை கொண்டு வந்தது. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் தான் இந்த சினிமாவில் நான் கேட்ட வரலையும் சாதாரண லேபர்ல இருந்து செலிபிரிட்டி வரலையும் ஒரே சாப்பாடு வேணும்னு சொல்லி தான் குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு கொண்டு வந்தது. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையும் போது அவர் சார் இல்லை. ஸோ அந்த உணவுத்துறைங்கிறது சினிமாவில் உயிர் துறை. சாப்பாடு இல்லைன்னா நடிக்க முடியாது. 24 கிராஃப்ட் இருக்கு. அந்த 24 கிராஃப்ட்ல உணவு அப்படிங்கிற கிராஃப்ட் மிக மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு கார்பரேட் எம்ப்ளாயி கார்பரேட் ஜாப்ல இருக்க எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவேன்? 8 hours. This is a British policy. பட் தமிழ் பொண்ணு அப்படிதானே? பிரிட்டிஷ் பாலிசி, தமிழ் பொண்ணு 8 hours ஒர்க். நீங்க எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவீங்க? 6 hours. இஸ் அமெரிக்கன். அமெரிக்கன் சேலரி கிடைக்குதா இந்தியாவில்? அப்படி இல்லை சார், ஏதோ கணக்கு, ஏதோ கிடைக்கும். அமெரிக்கா வல்லரசு நாடு இந்தியா. இந்தியாவில் கரெக்டான கைடன்ஸ் பண்ணினீங்கன்னா 8 ஹவர்ஸுக்கு சேலரி மோர் தென் 10 lakhs இந்தியன் ருபீஸ். தெரியுமா உங்களுக்கு? ப்ராப்பரா இது எந்த ஐடியா என்கிட்ட கேட்டா சொல்லி தர முடியும். 10 lakhs சேலரி கிடைக்கும். உங்களை மாதிரி ஏஜ்ல 10 lakhs சேலரி கிடைக்கிறது இந்தியாவில் மட்டும்தான் முடியும். புரியுதா? ஸோ யுவர் லுக் அமெரிக்கன் பட் யுவர் சேலரி இஸ் சோமாலியா. ஐ டோன்ட் லைக். ரைட்? ஸோ யூ இம்ப்ரூவ்மெண்ட் யுவர் செல்ஃப். உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. சரி சார், இப்போ சினிமாவில் இந்த 15 மெஸ் 20 மெஸ் இப்போதைக்கு எனக்கு தெரியும். அதில் நீங்கள் உங்கள் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸை உள்ள நுழைச்சி மார்க்கெட்டிங் பண்ணலாம். எவ்வளோ வேணாலும் பிஸ்னஸ் எடுக்கலாம். நான் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து இப்போ எவ்வளோ நம்ம 6 கோடி மக்களில் எவ்வளோ பேர் சினிமா பார்ப்பாங்க? ஒரு 3 கோடி பேர். 3 கோடி மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தா 100 கேண்டீன் இருக்குது. சினிமா கேண்டீன் இருக்கு இல்லைங்க சார்? உங்க மூலியமா ஃபுட்டு பண்ணி ஃப்ரோசன் போட்டு கொடுத்தா எவ்ரி டே 3 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் சினிமாவனால. தியேட்டருக்கு வர்றவங்களுக்கு என்ன மிஞ்சி போனா 200 ரூபா டிக்கெட் இருக்கும். 200 ரூபா டிக்கெட்டோட 100 ரூபா சாப்பாடு கொடுக்க முடியாது எங்களால. முடியும். ஒரு ப்ரொடியூசரும் மனசு வைக்கணும். சாப்பாடு கொடுத்தா தியேட்டர் எப்படி இருக்கும்? எப்படி சார் இருக்கும்? 3 நல்லா 200 ரூபா டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு 100 ரூபா சாப்பாடு ஃப்ரீ. எப்படி இருக்கும் தியேட்டரு? வீட்டுல சோறு குழம்பே ஆக மாட்டீங்க. என்னம்மா அந்த மாதிரி உங்களுடைய பங்கு என்ன? நீங்க எப்படி இதை என்னோட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க? ஐ திங்க் இது செகண்ட் டைம். ரைட்டா? எப்படி டிராவல் பண்ணீங்க? பார்த்தா வந்து இது என்ன ஸ்டைல்? உங்களுடைய அழகான ஸ்டைல், இந்த தாடி, அது என்ன ஸ்டைல்? அது எந்த கண்ட்ரி ஸ்டைல்? சொல்லுங்க சார். உங்ககிட்ட கேக்குறாரா? உனக்கு தெரியாதா? அமெரிக்கால, சைனா, அமெரிக்கால இருந்த மாதிரி இருக்காங்க.
இவர் அமெரிக்கன், பட் இது பியூர் இந்தியன். எனக்கு இவரை பக்கா தமிழன்னு வச்சுக்கலாம். ஏன்னா கேரளாவா சொல்லாத தெரியும், அது பியூர் இந்தியன் தெரியுது. கேரளானா கொஞ்சம் சேஃபா இருப்பாங்க, தமிழ்காரங்க தான் கொஞ்சம் இயற்கையோட கலர் ஒத்து போற. ஏன்னா இந்த கருப்பு இருக்க, இந்த கருப்பு கலர் ஸ்கின் மகன் ரொம்ப கருப்பு. அப்படியே ப்ரே பண்ணேன், ஏன்னா அவ்வளவு கருப்பா இருக்கன்னா அவன் வந்து டிசீஸ் சொல்லலாம். ஸ்கின் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்கின். உங்க ஸ்கின் எங்க ஸ்கின்லாம் ஸ்ட்ராங் கிடையாது. இந்த பிளாக்கிஷா இருக்காங்கல்ல, அது தமிழ் பீப்புள். அவங்களுடைய ஸ்கின் வந்து எந்த நோய் வந்தாலும் தடுக்குமா, ஆன்டிபயோட்டிக்கா. அதனால வாங்கி வந்த வரன்னு சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுங்க சார் உங்களை பத்தி. நீங்களும் லைட் பிளாக்கிஷா இருக்கீங்க, பட் அதனாலதான் ஸ்கின் ஸ்ட்ராங் மேன். இப்ப சொல்லுங்க, அடுத்து இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில உள்ள எக்யூப்மெண்ட்ஸை எப்படி எங்க சினிமா துறையில நுழைச்சு எப்படி சர்வீஸ் பண்ண போறீங்க, எவ்வளவு பிசினஸ் எதிர்பார்க்கீங்க, எவ்வளவு பண்ண போறீங்க, வாட் இஸ் யுவர் கோல், வாட் இஸ் யுவர் அச்சீவ்மெண்ட், வாட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் லெவல் எல்லாம் சொல்லுங்க. ஐ வில் சப்போர்ட் யூ 100%. Tell me yourself. We can support anything, sir. Ana payment is a problem because film industry no. People are saying it wrong way. You are selling payment. A.V. Meyyappa Chettiar coming from Karaikudi, just 100 rupees. What is the asset of cinema now? Vijaya Vajini coming from Chennai, Andhra. வாட் இஸ் த அசெட்? சினிமா யாரையும் ஏமாத்தாது, நீங்க சினிமாவை ஏமாத்தக்கூடாது. மனசார சினிமாவை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஒரு இஷ்யூவே இருக்காது. ஆனா யுவர் பிளான், நீங்க பெக்கிங் பண்ணக்கூடாது. யூ ஷோ யுவர் குவாலிட்டி, ஷோ யுவர் காம்படிஷன், ஷோ யுவர் சர்வீஸ். ஆட்டோமேட்டிக் பெக்கிங் ஃப்ரம் பீப்புள் ஃபார் யுவர் குவாலிட்டி. அதை சொல்லுங்க. அடுத்து வாங்க. வேற என்னென்ன தடைகள் சினிமாங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு? வாட் இஸ் த தடைகளுக்கு இங்கிலீஷ் என்னமா? தடைகள், ஆப்ஸ்டக்கிள்ஸ். கரெக்டான இங்கிலீஷ். தமிழ் இங்கிலீஷ் தெரியாதா? சொல்லலையே. லேடிஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன ஆப்ஸ்டாக்ஸ்? என்ன சினிமாக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு 100% சப்போர்ட் நான் பண்றேன். இல்ல சார், who is going to give guarantee, who is going to decide the product? என்ன product design the owner of the mess. Yes. Then so the mess guy, the owner of the mess has to come to our showroom to see the product. No, they are carrying up thousands people every day. They do their job. அவர்கள் வேலையை செய்கிறார்கள். இப்ப இந்த வேலைங்கிறது your company, your product, your quality. You go to them, show your total them, then they will come 1,000 times. That is the procedure. Product catalog comes in food industry, mother catalog comes in, they will not be satisfied. You are working corporates. Which corporate you are working? Tell me. Which corporate you are working? L&T, Hyundai, Panasonic. Then அந்த மாதிரி other big industry. I promise to you, I guarantee you, whatever the business you're getting from the corporate companies you are selling now, 10 times bigger than you get a profit. Because Avatar company is investing money. One movie, how many time of one movie, Avatar movie? How many time you are seeing in the theater, Avatar movie? பார்த்தேன்னு சொல்லலாமே, சொல்லுப்பா. என்ன டைமிங் எவ்வளவு நேரம் பீரியட் ஒண்ணுச்சு? 3 hours one movie, spending 9,000 crores. They are easily, this is our industry. 3 hours entertainment for public, they are spending 9,000 crores for Indian money. But if they are getting 60,000 crores, the profit. How many time now is going to beach movie, very big collection. Ponniyin Selvan. அதெல்லாம் ஒரு படமா சார்? நீங்க which movie is Tamil movie? சொல்லுங்க.
You like the movie, which movie? Vikram, okay? Vikram, okay. That movie cost, I don't know really, approximately 100 crores is making charge. Totally 200 crore, 100 crore. 30%, 30 crore they are spending only for food. Correct? So the 30 crore, your equipments involved in the cinema now, what is that they are saving the cost? 48 crores is going to directly, indirectly food industry. Your participation how much? Just 5 crore is easy for you? So I giving the awareness of cinema, awareness of industry, awareness of people. How much time cinema people, food industry working, you know? How much time? 6 hours, sir. How much time? 16 hours per day. They are only taking sleep of 4 hours and other activities 4 hours. Food industry people in cinema, 16 hours per day. Okay, sir. So this is the industry. You come, and we can collaborate. We can do that. Okay. Then third time you will ask my number. You will come there. I will cooperate them.